ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு வந்து நான் சாம்பார் சாதம் செய்யலான்னு அதுக்கான பொருள்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் ஒரு 50 கிராம், ஒரு 75 கிராம் கிட்ட இருக்கும். அரிசி வந்து ஒரு 150 கிராம் அந்த அளவு சேர்த்துருக்கேன். அரிசி 2 பாகமும் பருப்பு ஒரு பாகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி துவரம்பருப்பு நிறையவும் பருப்பு கம்மியாகவும் தான் நான் வந்து கொஞ்சம் சேர்த்து அப்படியே கணக்கு வச்சுக்கிட்டேன். அப்புறம் தக்காளி தனியாக இருந்து வச்சுருக்கேன். காய் வதக்கி போடுறதுனால தனியாக நான் இருந்த காய் மட்டும் கொஞ்சம் காயெல்லாம் கம்மியாக இருந்தனால இருந்த காயெல்லாம் ஒரே ஒரு கத்திரிக்காய் குட்டியாக இருந்தது, அதுவுமே நான் எப்படியே அரிஞ்சு வச்சுட்டேன், தண்ணியில் போடல. தக்காளி கிழங்கு, அப்புறம் வந்து கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் வேணால் போடலாம், நான் வந்து சேர்க்கல. அப்புறம் சவுச்சவு தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன். சில பேர் வந்து தக்காளியும் நிறைய சேர்த்துப்பாங்க, புளி சேர்க்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் காய்கள் நிறைய போடுறதுனால கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் இருந்தால் தான் பிடிக்குன்றதுனால நான் வந்து புளி சேர்த்து தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இன்றைக்கி பொடியெல்லாம் வந்து வறுத்து செய்யலை, ஏன்னா கொஞ்சம் வீட்டு வேலை அதிகமாகவே இருந்துகிட்டே இருந்தது. அதனால் டைம் ஆகிடுச்சுன்றனால நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செய்வோம் இல்லையா, அது மட்டும்தான் போட்டு நான் செய்ய போகிறேன். செஞ்சதும் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் செய்கிறத நான் வந்து காமிச்சிருந்தேன். அதுக்கு தான் வந்து நான் காயெல்லாம் அரிஞ்சு வச்சுருந்தது காமிச்சிருந்தேன். சாம்பார் சாதம் வேலை முடிஞ்சிடுச்சு. நான் வந்து ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன். இது வந்து நான் கடுகு மட்டும் தாளித்து கொட்டிக்கிட்டேன். கருவேப்பிலை மல்லிலாம் வந்து நான் தாளிக்கும் போதே வந்து காயெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, பருப்புலாம் அப்படியே வந்து சேர்த்துட்டேன். ஏன்னா கருவேப்பிலை மல்லிலாம் வந்து பிள்ளைங்க எடுத்து போட்டுருவாங்க, பெரியவங்களே சில பேர் எடுத்து போட்டுருவோம். அதனால் எடுத்து போட்டேன். அப்புறம் வந்து குட்டி குட்டி அப்பளம் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து பொரிச்சிட்டு நம்ம காயெல்லாம் வந்து இதிலே நிறைய சேர்த்துருக்கனால தனியாக நான் காயெல்லாம் ஒன்றும் செய்யலை, அதிகமாக வேலை இருந்துட்டு இருந்தனால. இன்னும் இந்த பூஜை ஜாமான் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிட்டே இருந்தால் குத்து விளக்குலேயே நம்ம நிறைய பொருள்லாம் விளக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அப்புறம் அருகால் துடைக்கிறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அப்படியே செஞ்சுட்டே இருக்கனால இந்த வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கலாமேனு, சத்துள்ளதான் சாப்பிட்ணுன்னு காயும் போட்டு இந்த மாதிரி செஞ்சாச்சு. 2 in 1 ஒரே பாத்திரமாகவும் டக்குன்னு 1 பார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.